அம்பத்தூர் தொழிற்பேட்டை சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வேலைக்கு செல்பவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சென்னையில் நேற்று நள்ளிரவில் பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. அதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூர் டாஸ் தொழிற்பேட்டை சாலைகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இங்கு 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன. இந்நிலையில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதால் தொழிற்பேட்டைக்கு வேலைக்கு செல்பவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அது மட்டுமின்றி தொழிற்பேட்டை வழியாக இருசக்கர வாகனங்கள் செல்லும் வாகன ஓட்டிகள் தவறி விழுந்து காயம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னர் உடனடியாக அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள சாலைகளை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நாம் இருக்கக்கூடிய பகுதியானது அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட டாஸ் தொழிற்பேட்டை. இந்த தொழிற்பேட்டையில பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வரும் நிலையில அதுல 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா முற்றிலும் சாலைகள் அங்கங்கு குண்டும் குழியுமாக இருப்பதை நம்ம இந்த பருந்து பார்வையில பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா சாலைகள் முற்றிலும் குண்டும் குழியுமாகவே காணப்படும். அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் மண்டல குழு தலைவர் அவர்களும் நேரில் ஆய்வு செய்து வரும் மழைக்காலத்திற்கு முன்பே போர்க்கால அடிப்படையில் இந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்றும், குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்பு இந்த தொழிற்பேட்டை சார்ந்த முதலாளிகள் மாநகராட்சி அம்பத்தூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலைகளை சரி செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. ராஜ் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஆவடி ராஜ்.